வீடியோவில் வாழைப்பூ கோஃப்டா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதோட ஒரு 9 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்குவோம். ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்குவோம். இதோட ஸ்டார்டிங்கே போட்டுட்டோன்னா பொரிஞ்சிரும், டேஸ்ட் மாறிடும். அதனால் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்குவோம். அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பேனில் நான் வந்துட்டு ஒரு சின்ன வாழைப்பூ வந்து ஃபுல்லாக ஆஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இப்படி ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வதக்குன இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதோட இந்த வாழைப்பூவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ நம்ம இதெல்லாம் வந்துட்டு அரைக்க போகிறோம். நான் இந்த அளவுக்கு வந்து இதை ஒரு காப்படின்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 1 hour வந்து ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் வந்து அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமலே இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு வந்து தேவையான அளவு, உருண்டைக்கு தேவையான அளவு நம்ம வந்து எடுத்துக்குவோம். அடுத்தது இப்போது நம்ம தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி திருவி எடுத்துக்குவோம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை வந்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையை வச்சு. இப்போது எனக்கு இந்த கோஃப்டா வந்துட்டு இந்த ஷேப், அதாவது பால் ஷேப் வந்துட்டு எனக்கு நல்லாவே வருது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சு, எனக்கு உருட்டை வரலை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா பால்ஸையும் உருட்டியாச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பால்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போது பால்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ கோஃப்டா வந்து இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. இது அப்படியே ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் இந்த கோஃப்டா வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன் ரைஸ்க்கு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை 1 சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்தது வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கல் உப்பு சேர்த்து நான் வந்து வதக்கியிருக்கேன். நல்லா வதக்கிக்குவோம். இந்த தக்காளியோட தோல்லாம் பிரிஞ்சு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு நல்லா வந்து வதக்கிக்குவோம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ வதங்கியாச்சு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அடுத்தது இப்போ தேங்காய் வந்து 1 கப் நான் திருவி எடுத்து அதோட முந்திரி பருப்பு 3 சேர்த்து நான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போது அந்த தேங்காய் அதில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூ கோஃப்டாவை ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த கோஃப்டாவில் வந்து இறங்கும். இப்போது நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவே திக்கன் ஆகும். கொத்தமல்லி தூவி மூடி வச்சுருவோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் நல்லா வந்துட்டு கிரேவி ஸ்டைலில் வந்துருச்சு. இதை நம்ம ரைஸோடு வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் ரைஸ்க்கு வந்துட்டு. வாழைப்பூவை வந்து நம்ம வடை, அதுக்கப்புறம் சாம்பார் இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் டேஸ்ட்டில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.